மகன் ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், இன்னைக்கு பர்டிகுலர் எல்லாம் நோவுன்னடி ஒரு பக்கம், இப்படி பல தொந்தரவுல வந்து நிக்கலையா தாயி இந்த பாலத்திற்கு நம்ம மன போல நம்பி பணி போல நீக்கி கொடுத்து முதல் பெத்த தங்கத்தை கூட ஒண்ணு சேர்த்துறாயா, அதுக்கப்புறம் அவளையும் சேர்த்து கொடுத்து உங்க வட்டியை பேர் வாங்கி போடலாம், நோவுன்னடி நீக்கி தந்துடுற. இது சத்திய வாக்கு தகிரிமப்போ இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் தந்துறனாயா. திருவிழாவில் கொஞ்சம் கண்காணிப்பா நிற்பேன், திருவிழா முடிஞ்ச கையோட ஒன்று சேர்த்து அதுக்குள்ள சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்தாரு. போதுமா? தாயி அந்த கருப்பம் போட்டியில ஒரு நிமிஷம் வேணாம், மறு நிமிஷம் முடங்கி நிக்கிறாயா இல்லையா? இல்ல மக்களையும் தத்தாச்சிட்டு நிக்குது, சில காரியம் கை கூடணும்னு பாக்குற அது முடிய மாட்டேங்குது. இதனால தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிக்குது. அந்த சுமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியாம எனது அங்கத்திற்கு ஒரு தடம் கேட்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நீயும் ஒரு பெண் தெய்வத்தை போய் முறையா முறை போட்டு கும்பிட்ட, அந்த ஆயாலும் ஒண்ணு கேட்கல அப்படின்னு சொல்லி வந்து நீ கேட்டு நிக்கிறியா? பயப்படாத, இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா போட்டு கொண்டாடி பண்ணலாம். புரியுதா? சிலதெல்லாம் விண்ணடிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஊத்துக்குழுங்கு நந்த இன்னைக்கு முள்ளும் போதமா கிடக்குது. ஊத்துக்குழுங்கு நந்தவனமா மீன் கொடுத்தனாயா புத்தா முடிச்சு முகம் பார்த்து வாதாயி இறைவன் இறைவன் வந்து இறைவன் புதுக்கோட்டை தாயே என்னதாய் சமாளிக்க முடியலையா? நினைச்சது சாதிக்க முடியல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாய் தொழில்முறையெல்லாம் கொஞ்சம் நீங்க நழுவி போச்சு. தொழில்முறை அடியானுடைய தொழில்முறை இன்னைக்கு ஆலாமரமான தலைஞ்சிருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் தாமசமா நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? அது போக அரண்மனை கட்டணும் அலங்காரம் பண்ணணும்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு. எதிரி ஓட்டி சூது போட்டு நின்னாலாயா? அவளை அல்லேற பொறுத்து அழகு சூடு ஓட்டி இன்னைக்கு மாற்றம் பண்ணியாச்சு. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. என்னோட திருவிழாவுக்குள்ளார தொழில அமைச்சு கொடுத்துறேன் நல்லபடியா. புரியுதா? அது போக இடமன் உத்தரவு போடுறனாயா முடிச்சு கொடுத்துறேன். சில குழப்பத்தை போட்டு நிக்கிற விட கொடுத்துறேன். போதுமா? போகிறோம் போ. நான் சொன்னது நெசமா? கூப்பிட்டது நெசமா? சீரான குறைவோடு வந்து நிக்கிறியா? புதுக்கோட்டையில இருந்து வந்து இன்னைக்கு வரங்கேட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? ஒட்டி போக நிக்கி அட வரம் கொடுக்க வேண்டிய நேரம் தான் இன்னைக்கு வரமாமா நிக்குது. பேர் வாங்கணும், வாக்கியத்தை கொடுக்கணும், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. மருத்துவத்துல அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அங்க போனா இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்கன்னு சொல்லி வைத்தியம் திக்க வேண்டாமாயா? எது எப்படியோ என்னை நம்பி வந்தாச்சு. காலச்சக்கரத்தை மாற்ற வேண்டியது எம்பூர். போதுமா தாயி? தாய் உனக்கு பாதிச்சிருக்கு இல்லைன்னாலும் சொல்லல. புரிஞ்சது? அவி அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க ரெண்டு மனசு விட்டு வந்து நிக்குது. நானே வந்து உனக்கு முதல் பாக்கியமா பிறப்பனாயா. இது சத்திய வாக்கு. புரியுதா தாயி? அது ஒரு சின்ன குறை இருக்குது, அதை தீர்த்து தந்துடலாம். போதுமா? எப்படி வரணுங்கிறது எனக்கு தெரியும். புரியுதா? தகிரிமா போதாயி இந்த பாலத்துக்கு என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேன். வீட்டு போல வாங்கி வா, பத்திரம் வச்சு கூட வா. போ வரப்போ வா அடியா வா. தாயி குழப்பத்துல நிக்கிறே இல்லையா? குழப்பத்துல நிக்கிறாய் வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த ஆங்கார கருப்பம் கோட்டையில் நான் எப்படி இந்த அருவாமனை மேல நிக்கிறேனோ அதே மாதிரி இல்லத்துக்குள்ள பல குழப்பத்தை நிக்கிறாயா? வருமான ரீதியா சிக்கல், அதே மாதிரி ஏமாந்த போல பொழைக்குது. புரியுதா? இதுக்கு விட தேடி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? வீட்டு போடலாமாயா? கொண்டாடி ஆங்கார கருப்பம் கோட்டையில பயக்காத, அது எந்த வகையிலும் விண்ணம் இல்லாம சாதிச்சு கொடுத்துருந்தாயா? போதுமா? வருமானம் வீட்டுக்கு வந்து சேர மாட்டேங்குது, வருமானம் எங்கேயோ போகுது, ஏமாந்த உழைப்பு பொழைக்கிற, அதுக்கு விடதேடி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதா? அடியா தாயி மந்திர மாய வேலை செய்யுது. புரிஞ்சுதா? மந்திர மானத்தை அல்லையில மொத்த அலசூர் போட்டு வீட்டு கொடுத்துடலாம். இது சக்தி வாக்காயா? தகிரிமா நில்லு. உன்ற மங்களித்து கையில் ஒப்படைக்கிறாயா? அடியாளுக்கு தொழில் அமைக்கிறதாயி உன்ற ஓட்ட கொத்தளமாக உஷாரா பிடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்க. இப்போதைக்கு ஒரு தொழில் அமைப்பேன். அந்த தொழில் சின்ன தொழிலாளருக்கு போய் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் அரண்மனை அமைக்கிறேன். போதுமா? அடியா குறை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா?
எத்தனையோ தேவாரிக்கு போய் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. இது ஒரு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு காரியத்தை முடிச்சு கொடுன்னு கேட்டு இதே மாதிரி சாமானியர்னா முளைஞ்சிருக்கு. சில சிக்கல் நிக்கிறப்பா, அந்த தலைக்கு மேல இருக்கிற சிக்கலுக்கு விட கொடுத்து ஏமாந்த பொழப்பு கைவிட்டு நிக்கிறது முடிச்சு கொடுன்னு கேட்டு இல்லையா? 4 காரியத்துக்கு 3 காரியம் சொல்லி 4 காரியத்தை முடிச்சு கொடுத்தது தகிரிமன் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி பயந்துட்டு நிக்க வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சுல்ல, தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகிரிமன் இல்லை. விண்ணப்படாம சேர்த்து கொள்ளாங்க போதுமா? காரியத்தை முடிச்சு கொடுத்த போதுமா? தாயி மரபொருள சொல்றது புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்கோ. கல்யாணம் நடக்கணும், உத்தரவு கேட்கணும். ஒன்று வந்திருக்குது, இதுக்கு விட கொடுக்கலாமான்னு வந்து கேட்டு கொடுக்கலான்னு சொல்றேன். கொடுக்கலான்னு சொல்றேன். இதுவரைக்கும் நான் உனக்கு உத்தரவு கொடுக்கவே இல்லை. புரிஞ்சுதா? இதுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறேன், முயற்சி பண்ணு. ஜே முடிச்சு கொடுத்தேன் போதுமா? அதுல குறை இதுல குறைன்னு சொல்லிட்டு என்னை நம்பி வராது. நான் கை நீட்டியாச்சும் முடிச்சுக்கோ. வரப்போ காரியம் நடக்கணும்னு வந்து கேட்டா காரியம் நடத்தி கொடுத்தேன். வாரிசு வேணும்னு வந்து கேட்டா வாரிசு வாங்கி கொடுத்தேன். நோவு நொடியை நீக்கணும்னு கேட்ட நோவு நொடியை நீ கொடுத்தேன். நீ கேட்டதெல்லாம் நடத்திட்ட. சொத்துலயே அப்படித்தான் சிக்கா கிடந்தது. இதுக்கு ஒரு தடை போட்டுத்தாருன்னு சொல்ல இப்ப தடை போட்டுட்டேன். இதை நீ நினைச்ச மாதிரி முடிச்சு கூட அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நீ நடத்துறது இது நடத்தாம சிலதை களை எடுக்கணும், சிலதை நாட்டு நடக்கணும். புரியுதா? என்னைக்கு உன்னுடைய சொத்துல ஒரு பிடி கூட அவன் எடுக்க முடியாது. போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலுக்கு கருப்ப நான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கி கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. வேற என்ன வேணும்? அப்படி போவரமோ வாதாயி நோவு நொடி ஒரு பக்கம் உண்டாலியாதாயி. ஒரு நிமிஷம் நல்லா தான் மறு நிமிஷம் முனைக்கு படுக்க வச்சிருமாயா. அதே மாதிரி நெஞ்சுக்குள்ள கருக்கு இருக்குன்னு பயம், ஒரே குழப்பம், தூக்கம் வராது தாயி. புரிஞ்சுட்டியா தாயி? இன்னும் சில குழப்பம் எல்லாம் இருக்குது. இது நல்லது பண்ணிமா. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. நான் சொல்றேன், இது நோவும் இல்லை நொடியும் இல்லை. புரிஞ்சுதா? இது ஏவல் சம்பந்தப்பட்டதாயா. இது அண்டி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு படாத பாடுபட்டு கிடக்குற உண்டாலியா தாயி? தாயி கற்போடு தகுதிமான் இல்லை. புரிஞ்சுதா? இது எந்த விதத்திலையும் செலவு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இனிமேல் எந்த செலவு பண்ணக்கூடாது. என்னை நம்பி வந்து நில்லு. தாயி நல்லது பண்ணி இதே பட்டி தங்க உட்கர மாட்டான்னு காப்பாத்தி கொடுக்கறாயா. இது சத்திய வாக்கு. புரியுதா? ஒரு பெரிதாபாதி காளியாய்க்கு முறை ஒன்று பாக்கி நிக்குதாயா? அதை ஆராய்ச்சி பாரு. அது தெரியல அப்படின்னா நான் வந்து உன்னோட கிணாவை சொல்றேன். புரியுதா? பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை இப்போதைக்கு நல்லது பண்ணி போடலாம். உன்னை தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்தாரு. போதுமா? பத்திரமா வச்சுக்க. ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் சொத்து பிரச்சனையில அத்தனைக்கு மாட்டத்தை கொடுத்து இன்னைக்கு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லையா? சரி, அதெல்லாம் எந்த விதத்துல குறையில்லாம உனக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னாயா. எனக்கு ஆலயத்துக்கு பூ கொண்டு வந்து போடணும். அது எந்த விதத்துல குறையில்லாத கொண்டு போடணும். எனக்குன்னு தோட்டம் போட்டேன். இப்பதான் அரும்பு வைக்குது. அரும்பு சிறுசா இருக்குது. இது எப்படின்னா கொண்டு போய் எப்ப கொடுக்கறது? 2-3 இதே எடுத்துட்டா பூ பெருசா இருக்கு. அதனால பக்கத்துல தோட்டத்துல சொல்லி இருக்கிறேன். அந்த பூவை வாங்கிக்கலாமா? இல்ல பணம் ஒண்ணு எதிர்பார்த்து அங்க வாங்குற காசு கொடுக்கணுங்களா? அந்த காசுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு இத்தனை தடவை சொன்ன கேட்க மாட்டேங்கிறாள். சொல்ல சேரிக்கிறாள். நான் சொல்றது நெசமா போய்யா? தாயி யாருக்கிட்ட கையாண்ட வேண்டாம். அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா தாயி? ஓ பூ கொண்டது கொட்டியே தீரோன்னு, நான் அதுல உடண்டே தீரோன்னு, நான் ஆடியே தீரோன்னு. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். அது போக குடும்ப ரீதியா குழப்பத்தை போட்டு நிற்கிறியா? குழப்பம் மாத்திரம் என்ற பூச்சாட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துற. போதுமா? போதும். அடியா இன்னையில இருந்து கோட்டை கொத்தளம் பண்ணி போடலாம். போதுமா? இன்னையில இருந்து பாத்துக்க இந்த கருப்பு நாடு அப்படிங்கிறது முடிவு பண்ணி போடலாம். இது பத்திரம் வச்சுக்கோடு. தனிமானம் தோப்பாகுதா? அதுக்கு ஒரு வழி பண்ணி கட்டி பெரிய குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? சேர்த்திட்டா கூட்டிட்டா இந்த மாதிரி மறுபடியும் சிக்கல் வராதுல்ல. சரி, ஒன்னும் பயப்பட வேண்டாம். சிலதெல்லாம் சொல் பேச்சில் இன்னைக்கெல்லாம் முடங்கி அங்கொன்னு இங்கொன்னு தெரியுது. பட்டு பட்டுன்னு பதில் வரணும் இல்லையா? அது போக இதை பார்க்கலாம்
தொழில் ரீதியா பாக்குறதா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்ல மத்திரை படுகளை ஜாத்திட்டு இதுக்கு விட கூட வந்து கேட்டு மீட்டு கையில் ஒப்படைக்கிற பத்திரமா வச்சுக்கோ போதுமா வாங்கிட்டு போன கையோட மீட்டு கொடுத்தா புசாரா பழச்சுக்கோ வெள்ளாம வாய்ச்சல் நல்லபடியா பரவணும் இல்லத்துக்குள்ளார எல்லாம் கொஞ்சம் நடக்கமா நிக்குது இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியாயா தாயே உன்ற பட்டியல சில சிக்கல் இருந்ததாயா அந்த சிக்கல் அத்தனையுமே இன்னைக்கு வேளா போட்டு வேண்டி பார்த்துட்ட நீ தகுதிமா நெல்லு இந்த பால் கருப்ப இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உத்தரவு போறனாயா நீ வெள்ளாமை பெருகு வருமானம் பெருகு தரவச்சு வருமா தப்பிச்சுக்கோ உடைய பத்திரம் வச்சுக்கோ ரசப்படு மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது நம்மளவே நீ கழுத்தத்து போட்ட இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா மாற்றத்தை கொடுத்துருக்கா பேர் வாங்கி போடலாம் புரிஞ்சுதா அவனே பேச்சு பார்த்துட்டு வருமா முடிச்சுக்கலாம்னு சொல்றேன் புரியுதா அப்புறம் மத்ததுக்கு கூட வந்து நிக்க அமாவாசைக்குள்ள எதிர்பார் பத்திரம் வச்சுக்கோ ஏமாந்த குழப்பம் வச்சிட்டியா கையிட்டு போட்டு வந்து நிக்கிற இன்னைக்கு அவங்க சவால் போடுறாங்க சவாலுக்கு விடக்கூடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்றாங்க இல்லையா அடியா உடைச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா உடைச்சா பேசி கேட்டுக்கா உங்க குடும்பம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியா நிக்குது இல்லையா நீ ஒரு பக்கம் உங்க பொண்ணா ஒரு பக்கம் இப்படி பல விதமா நிக்குது இதுக்கு ஒரு விடக்கூடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்க இதுல வந்து இதுல நின்ற குறையோ அதிக குறையோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது அப்பங்காரம் உன்னோட சேரக்கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சுதா அவன் தான் இத்தனை திட்டம் போட்டிருக்கான் என்ன பண்றான் எப்படா எத்த தகப்படியே இப்படி பொண்ணால வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி அவங்கிட்டயே இருக்கணுமாமா உங்க மனையால் வெத்த தகப்பன் வீட்டிலேயே இருக்கணுமாமா ஆமா அவன் பாசத்துல அவன் அந்த வேலை பண்றான் இவன் குடும்பம் நடத்த வேண்டாமா எப்படி இதுக்கு எப்படி விட கொடுக்கலாம் சொல்லு என்ற நாங்க கேட்க வந்து கேட்டுட்டு நான் வருவேன் நீ என்கிட்ட வந்து இப்ப கேட்டுட்டு இருக்க பாரு ஒண்ணு சேர்த்து கொடு ஒண்ணு சேர்த்து தான் கொடுப்பேன் இது 1000 கருக்கள் வந்தாலும் அந்த கருக்களுக்கு இந்த கருப்பை நானும் பாடம் கற்பிச்சிருவேன் சேர்த்தி இதே வட்டியில குஞ்சு குழந்தையோட கொண்டு நிறுத்துறேன் சத்திய வாக்கு இந்த நடத்தல அப்படின்னா இந்த பால் கருப்புன்னு போய்ச்சாமி நினைச்சுட்டேன் சொத்து சுகத்தோட இருக்குதுன்னு போய் சிக்கனியே பெண்ணாச்சு பார்த்துட்டியா போகிறப்போ தாயே என்ன என்ன காரியம் கை கூடாம இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதே இல்லையா தாயி நீயும் 1000 தேவாதி கையேந்தி பார்த்துட்ட ஒரு தேவாதி கை கொடுக்க மாட்டேங்குது அப்ப முடிச்சுட்டாரு இப்ப முடிச்சுட்டாருங்கிறாங்க ஆனா முடிக்கவும் முடியல நீ குறையோட நிக்குது அந்த குறையை மீட்டு எனக்கு கொடுத்து காமின்னு வந்து கேட்டுட்டு காரியத்தை முடிச்சு நல்ல காரியம் முடிச்சு கொடுத்துருந்தாயா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இப்ப புதுசா இருக்கோ தேச காமித்தேன் பாரு ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அது போகும் இன்னைக்கு சில கரண்ட் சமய தலையில போட்டு இன்னைக்கு அங்கலாப்பில் நிக்கிறையா ஐயா வருமானம் வந்துட்டு இருந்த பற்றி இன்னைக்கு வருமானம் தலைஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சவால் போடுறாங்க வருமான ரீதியா ஏமாந்த மூலம் பொழைச்சிட்டேன்னு சொல்றேன் என்ற ரங்கத்துக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாம இதே பட்டியல் நிறுத்தி அழைப்பு சோடிச்சு காமிக்கிறாயா இன்றைய எல்லையில் இன்னைக்கு எல்லாம் முள்ளும் புதரமா கிடக்குதாயா தாயி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு என்ற ரதம் தான் கோரும் போகும் போகணும் நாமக்கார் ஜோதம் போடுறான்னு பாக்குறியா நாமக்கார் நாமக்காரங்கெல்லாம் யாருன்னு கெடுக்க மாட்டானப்பா ஆளுங்களுக்கு என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அந்த தேவாதியினால பெருமாள் அந்த தேவாதியினால உங்க இல்லத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம் அதெல்லாம் எந்த இடைஞ்சலும் வராது புரிஞ்சுதா அதனால சில சிக்கல் நிக்குது பொருளாவே பேசிக்கலாம் உடைக்க வேண்டாம் இந்த சிக்கலுக்கு நம்ம வேற பக்கம் போய் கொட்டாட குழம்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றேன் இதையும் பாதுகாத்து தர்றேன் அரண்மனையும் ஒண்ணு கட்டி தரணும் போதுமா உத்து காமிக்கிறாய அந்த உத்துல அரண்மனை கட்டலாம் நீ ஒன்னும் பயந்து நிக்க வேண்டாம் அரண்மனை கட்டி அந்த பட்டியல் உன்னை ஆள வைக்க வேண்டியது 80 போதுமா அதே மாதிரி ஊரோட ஒத்து போகணும் ஒத்து போற மாதிரி பண்ணி போகணும் கை நழுவுது பத்தியா தன்னை போலாம்
ஓ உனியெல்லாம் மாறிக்கி என்னோட பங்கம் இல்லாம என் திருவிழாவுக்குள்ளாரியே உனக்கு சத்தமா கவலை போட்டுட்டு இருக்கிறியா தகுதி பண்ணல தாய் அப்புறமா நான் இருக்கேன்னு இது போக்குவரத்துல வச்சுக்கோ வண்டியில கட்டு இது வா இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் இந்த கனியை இந்த பொண்ணா கையாட இருப்பு இருக்கிற பக்கம் வை பணக்காட்சி எப்படில அங்க வெயி கூட்டிட்டு போயிட்டாங்க தள்ளி போய்